ஒரு சம்மர் டைமில் எல்லாருக்கும் ஒரு காமன் பிரச்சனை அப்படின்னா இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண். இந்த உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வெந்தயக்கீரை குழம்பு. அது எல்லோரும் நம்ம கடையில் பார்ப்போம், பட் வாங்கி சமைக்க மாட்டோம். அதில் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் கசப்பான கீரை. அதில் என்ன சேர்த்தா அது கசப்பு இல்லாமல் ஒரு டேஸ்டியான டிஷ்ஷாக பண்ண முடியும். அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிற, உடம்புக்கு குளிர்ச்சியான, ரொம்ப சத்தான, ஹை ஃபைபர் இருக்கிற வெந்தயக்கீரை குழம்பு. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். யூஸ்வலாக நம்ம குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த வெந்தயக்கீரையிலேயே ஒரு நேச்சுரலாக ஒரு கசப்பு இருக்கிறதுனால நார்மலான ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெயோ எது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயிலேயே நேச்சுரலாக கொஞ்சம் கசப்பு இருக்கிறனால நம்ம அவாய்ட் பண்ணுறோம். பட் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்கு. 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துங்க. ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் வெந்தயம். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம். வெங்காயம் நிறைய போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நமக்கு ஓரளவு வதங்கி வரப்போ நான் ஒரு 2 தக்காளி, நல்ல கொஞ்சம் பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து ஒரு விழுது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த விழுது அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் தனியா பொடி. தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தய கீரையை மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம தண்ணியெல்லாம் இருத்துட்டு வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஒரு பியூட்டிஃபுல் கலர், க்ரீன் ரெட், நல்ல ஒரு வாசனை, அருமையான ஒரு ஃப்ளேவர். சின்ன எலுமிச்சை அளவுக்கு ஒரு புளியை வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி அதை வடிகட்டி வச்சுருக்கோம். அப்போது ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். புளி வந்து இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த புளிப்பு தான் அந்த கீரையில் இருக்கிற கசப்பை வந்து கொஞ்சம் குறைக்கிறது. ஸோ புளி தண்ணி ஊற்றுனா ரொம்ப நல்லா குக் பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு அழகாக ஆயில் செப்பரேட் ஆகி இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான குழம்புக்கு உள்ள ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷனல் விஷயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சில பேருக்கு அந்த வெந்தயக்கீரையோட கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் இல்லை எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் கூட கசப்பு தெரியக்கூடாது அப்படின்னா ஆப்ஷனலாக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு பீஸ் வெல்லத்தை மட்டும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு பேலன்சிங்காகவும் இருக்கலாம். ஒரு 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 ஸ்மால் ஸ்வீட் நோட், ஸ்வீட்டாக இருக்காது, பட் கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பியூர்லி ஆப்ஷனல். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நீங்கள் இல்லை எனக்கு வெந்தயக்கீரையோட அந்த நேச்சுரல் கொஞ்சம் மைல்டு கசப்பு எனக்கு தெரியணும், அந்த ஒரு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை சேர்க்காம கூட விட்டுறலாம். யாரும் ஜென்ரலாக ரொம்ப நார்மலாக காமனாக யூஸ் பண்ணாத ஒரு கீரை வெந்தயக்கீரை, அதை வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு பர்ஃபெக்டான குழம்பு அப்படின்னு சொல்லலாம். லுக் அண்ட் ஃபீல், டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாம் பர்ஃபெக்ட். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக சமைச்சு பார்த்துட்டு இதை கண்டிப்பாக அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஹெல்தி டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.